அதான் 21 வயசுல ஒரு பையன் வந்து மற்ற பசங்களை பார்த்து ஆசைப்படுறான். அவன மாதிரி நானும் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். கார் அப்படின்னா இப்போ நீ ஒரு பென்ஸே இல்லை ஆடியே நீ வாங்கிட்டு போறேன்னா நீ அதில் எவ்வளோ கடன் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ அந்த மாடல் எப்படி இருக்கு, இந்த கார் எப்படி இருக்கு, இவன் எப்படி வாங்கியிருப்பான், அதுக்கு பதில் பொறாம தான் படுவாங்க. இவன் எப்படிடா வாங்கியிருப்பான் இந்த காரன்னு தான் தோணுமே தவிர. இதுவரை நான் சேவிங்ஸ் பண்ணதே கிடையாது. நான் வந்து முட்டாளாவே இருந்துட்டேன். நான் வர்ற காசை அப்படி அப்படியே செலவு பண்ணி திரும்பி என்னோட அக்கௌண்ட்ல நான் பார்த்தேன்னா 0 வேல்யூல தான் இருக்கு. உங்களுடைய வருமானம் 10,000 வச்சுக்கோங்களேன், மாசம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க 9,000 தான் உங்களுடைய இன்கம் நினைச்சுக்கோங்க. 1,000 rupees உங்க இன்கம் கிடையாது. இது என்னுடைய சின்ன பசங்க முதற்கொண்டு ரொம்ப அழகா சம்பாதிக்கிறாங்க. இன்ஸ்டா மூலமா இன்ஃபுளுசர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. காசு ஈஸியா வருது, அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த வழி தெரியாம தடுமாறுறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு போறீங்க, என்ன பண்றாங்க, ஒரு டொமினோஸ் பீஸால ஒரு செலிப்ரேட் பண்றாங்க, KFC அதுல செலிப்ரேட் பண்றீங்களா இல்லையா? ஒரு 2,000 rupees ஆகுமா? அதே டொமினோஸ் பீஸாவோ இல்ல KFCயோ அதே ஸ்டாக் மார்க்கெட் வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஆக்சுவலா தினம் தினம் வந்து நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா மெயினா நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஓட்டம் வந்து எண்ட் ஆஃப் தி டே வந்து அது மூலமா நம்ம பணம் சம்பாதிச்சோமா, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். இப்போ ஆடை இல்லாத மனிதன் வந்து அரைகுறை மனிதன் சொல்லுவாங்க. ஆனா இப்போ எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா, காசு இல்லாத மனுஷன், பணம் இல்லை, உங்ககிட்ட பணம் இல்லையா, நீ வந்து கொஞ்சம் சமூகத்துல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்துருச்சு. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்காக என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், என்னுடைய அடுத்தடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே சேர்த்து வச்சாங்க. ஆனா இப்போ அந்த சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற அந்த கல்ச்சரே உடஞ்சிடுச்சு சுத்தமாவே. நான் சம்பாதிக்கிறேன், நான் அது செலவு பண்றேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துருச்சு. நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, வெளியில போய் சம்பாதிச்சோம் அப்படின்னா அதை அம்மா கையில கொடுத்து வைப்போம். ஒரு அழகான ஒரு பாட்டு கூட இருக்கும், சேர்த்த பணத்தை பத்திரமா அம்மா கையில கொடுத்து வை செல்லக்கண்ணு அப்படிங்கிறது. ஆனா இப்போ அந்த கான்செப்டே உடஞ்சிடுச்சு. இது நான் சம்பாதிச்சது, இது என்னோட பணம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்திருக்கு இல்லையா? இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? சேவிங்ஸ் அப்படின்னா அதை பத்தி ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு புரியுற மாதிரி, சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம் கண்ணு, அனாவசியமா நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு மணிக்கு பின்னாடியும் நம்ம பெரிய பின் விளைவுகள் நம்ம அடுத்த சந்திக்க போறோம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு ஏதாவது ஒரு விஷயம் உங்க மூலமா. நிஜமாவே நீங்க கேட்டது வந்து கண்டிப்பா ஒரு இம்பாக்டான ஒரு விஷயம். இன்னைக்கு காலகட்டத்துல இருக்க ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு விஷயம் கூட. நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த நீங்க கேட்ட ஒரு கொஸ்டின்ல இருந்தே நான் ஆன்சர் கொடுக்குறேன். நீங்க இன்னைக்கு ஜாலியா இருக்கீங்க அப்படின்னா இதோடைய விளைவு வந்து 5 வருஷம் தெரியாது, 6வது வருஷத்துல இருந்து விளைவு இருக்கும். நீங்க ஒரு சீடை க்ரோ பண்றீங்கன்னா அது உடனே தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் நேச்சரும் நமக்கு சொல்லி கொடுக்கறது. நீ நல்லது பண்ணாலும் இல்ல நீ சோம்பேறித்தனமா டிலே பண்ணாலும் அதோட இம்பாக்ட் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 5 years தெரியாது. நீ நினைச்சுப்ப எதுவும் இல்லைன்ட்டு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நைட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நைட் பிரியாணி நிறைய வந்துருச்சு, நம்மளும் பார்க்குறோம். அது ஒரு பெருமையாக வேற பேசிக்கிறாங்க. என் பையன் 12 மணிக்கு போய் சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. நானும் அது கேள்விப்பட்டிருக்கேன். அது இன்னைக்கு அந்த பசங்களோட இம்பாக்ட் தெரியாது. ஐடிலேயே இன்னைக்கு ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் நைட் பிரியாணி சாப்பிட்றாங்க. கரெக்டாக ஹெல்த் கான்ஷியஸ் இருந்தாலும் இல்லைனாலும் ஹெல்த்தை வந்து எஃபெக்ட் பண்ணுன்றது அது நமக்கே தெரியும். ஏசியில் ஒர்க் பண்ணுற, நைட்டு சாப்பிட்ற, காலையில் படுக்கிற, எங்கே உங்களுக்கு அது நேச்சர் அகெயின்ஸ்டாக பண்ணிகிட்ருக்கோம். இதோட இம்பேக்ட் அடுத்த 5 yearsக்கு அப்புறம் எழுதி வச்சுக்க சொல்லுங்கள். அது அவங்களுக்கு வந்து எல்லா வகையான ஹெல்த்லேயும் இம்பேக்டை ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணக்கூடிய சேவிங்ஸும் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். நீ பண்ணவே இல்லைன்னா நீ அது 40-50 வயசில் நீ கஷ்டப்படுவ. அன்னைக்கு அட்லீஸ்ட் இன்னைக்கு 30-40லயாவது உனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், இல்லை உன்னால 2 வீலரோ காரோ ஏதோ ஒரு விஷயம் ஓட்டிட்டு போக முடியும், வேலை தேட முடியும். பட் ஒரு 45-50க்கு மேலே நம்ம ஹெல்த் எப்படி இருக்கும்னு தெரியாது. அன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை கொடுப்பானா, உங்களுக்கு வேலை கொடுப்பானா? அன்னைக்கு என்ன பண்ணுவோம், வேலை கிடைக்கலன்னா இன்னைக்கு நம்மளுடைய தாத்தாலாம் இன்னைக்கு எத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்குறாங்க. பிளானே பண்ணாதனால தான் இன்னைக்கு செக்யூரிட்டியா இருக்காங்க. கரெக்டா? ஸோ அந்தந்த காலத்தில் நல்லா தண்ணி அடிச்சிருப்பாங்க, பசங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணலை ஃபினான்ஸை. இன்னைக்கு எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் அவங்களால முடியலனாலும் அந்த பாட்டி தாத்தா வேலை பார்க்குறாங்க, செக்யூரிட்டியாக இருக்காங்க.
இதே நிலைமை தான் நமக்கும். வேலை பார்த்து ஏதோ ஒரு சம்பளம் அவங்களால முடிஞ்ச சம்பளத்தை கொடுக்கலன்னா குடும்பத்திலேயே அவங்களுக்கு அந்த மதிப்பு இருக்கு. மதிப்பு இல்ல. செகண்ட் வந்து ஏன் இன்னைக்கு அவங்க கமிட்மெண்ட் அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தா அவங்க செக்யூரிட்டி வேலை பார்க்க அவசியம் இல்லையே. இன்னைக்கும் எனக்கு சாப்பாட்டுக்காக தானே அந்த பாட்டி தாத்தா கஷ்டப்படுறாங்க. ஒரு வாட்ச்மேனா, ஒரு நார்மல் அப்பார்ட்மெண்ட்ல வாட்ச்மேனா ஏன் இருக்காங்க? இதே கான்செப்ட் தான் நமக்கும் வரும். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. என்ன வரும், நீங்க செக்யூரிட்டியா இருக்க மாட்டீங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோல வண்டியில எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ணுவீங்க. அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், நம்ம ட்ரெண்ட் மாறும். யாருக்கு பிளான் பண்ணாதவங்க, பிளான் பண்ணினவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க லைஃப் வந்து இன்னைக்கு என்ன லைஃப் ஸ்டைலோ அதை லீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இம்பாக்ட் வந்து எதுக்குமே இமிடியேட்டாக தெரியாது. ஹெல்த்லியா இருக்கட்டும், வெல்த்லியா இருக்கட்டும், அந்த இம்பாக்ட் வந்து இமிடியேட். இப்போ நார்மலாக ஒரு 35 வயசுல தான் கல்யாணம் ஆகுது, 40 வயசுல குழந்தை பிறக்குதுன்னா அந்த இம்பாக்ட் எப்போ தெரியும்? அவங்களுக்கு இமிடியேட்டாக குழந்தை பிறந்தாலும் சரி, இல்லை லேட்டாக அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும், அவங்க அந்த பையனோ பொண்ணோ வளர்ந்து அவங்க மேரேஜ் ஆகவே 60 வயசு ஆகிடுதா இவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு கரெக்டாக. அப்போ அவங்க அதை ஒன்று மேரேஜ் பண்ணுறேன், இயர்லி மேரேஜ் பண்ணு, இல்லை பண்ணவே பண்ணாதன்வேன். உனக்கு எல்லாமே நீ டிலே பண்ணி பண்ணும்போது அதோட இம்பாக்ட் எல்லாத்துலேயுமே இந்த பிரபஞ்சம் சொல்லி கொடுக்குற நேச்சர் அதுதான். நீ எதை பண்ணுறியோ அதோட விளைவுகள் நம்ம நீங்கள் மேரேஜ் விஷயம் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த கொஸ்டினுக்கு வரேன். முன்னாடியெல்லாம் வந்து குடும்பம் நல்ல செட்டில்டான குடும்பமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பையன் என்ன பண்ணுறான், பையன் நல்லா சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கானா, இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் திருமண பந்தத்துக்குள்ளேயே வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, அவன் வந்து அவனுக்கான சில விஷயங்களை பார்த்துக்கிறான், அப்பா அம்மாவை பார்த்துக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டான், இதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுறாங்க. ஏன்னா சேர்ந்து கஷ்டப்படுங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இன்னைக்கு அவன் கஷ்டத்தில் இருக்கானா, ஓகே நான் அவன் கூட நிற்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைப்போம், அடுத்தது நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்துடுச்சு இல்லையா? இது ஃபியூச்சர்ல என்னவா இருக்கும்? ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் கழிச்சு இது என்னவா போய் முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இயர்லி மேரேஜ் அப்படின்னா ஒரு இயர்லினா 21ல மேரேஜ் பண்ணணும்னு இல்லை, 25ல மேரேஜ். இயர்லி ஓரளவுக்கு ஒரு கரெக்டான இது. சீக்கிரமாகவும் பண்ணாத, லேட்டாகவும் பண்ணாதீங்க. சீக்கிரம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் எதுலேயும் புரிதல் இல்லாமல் டிவோர்ஸ்க்கு போயிடுது. லேட்டாக பண்ணாலும் அவங்களுடைய எல்லாமே தள்ளி போயிட்டே இருக்கு. 30-35ல லைஃப் ஸ்டைலே இன்னைக்கு பசங்க வேண்டாம் மேரேஜ்ன்ட்டு லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதோட இம்பாக்ட் ஒவ்வொரு காலகட்டத்திலும். அதுக்கப்புறம் அவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அப்புறம் குழந்தைங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ரிட்டையர்மெண்ட் எல்லாமே ஷார்ட் பீரியட் ஆயிடுது அதுக்கப்புறம். ஸோ அதனால லேட் மேரேஜும் இட்ஸ் நாட் அட்வைசபிள். கண்டிப்பாக எய்தர் பண்ணணும்னா டைம்க்கு பண்ணலைன்னா பண்ணவே பண்ணாத. டெசிஷனை வந்து கரெக்டாக எடுங்கன்னு சொல்கிறேன். அந்த டெசிஷன் கிளாரிட்டி இல்லாதனால தான் நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து அவங்களா ஏற்படுத்திக்கிறாங்க. புரியுது. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு இல்லை 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசு கையில் நம்ம புழங்குவோம், நம்ம கையில் காசு இருக்கும், நம்ம ஒவ்வொரு நோட்டாக நம்ம டச் பண்ணி நம்ம உழைச்ச காசை நம்ம கையிலேருந்து பிரித்து நம்ம கொடுத்துட்டோம். இப்போ அப்படி கிடையாது. மொபைல் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறோம், ஜிபேல பண்ணுறோம், ஃபோன்பேல பண்ணுறோம், கார்டு மூலமாக நம்ம ஸ்வைப் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த காசோடைய வேல்யூ வந்து இப்போ இருக்கக்கூடிய பசங்களுக்குலாம் தெரியறது இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கா உங்களுக்கு? 2 ஆங்கிள் நான் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஒன்னு எக்கனாமிக் growth அப்படின்னு பார்க்கும்போது இது நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த மணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் அக்கௌண்டிங் ஆயிட்டு இருக்கும். இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் எடுத்தா கூட கேஷ் நிறைய இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் ஜிபே பண்ண வராங்க, அதனால கேஷ் ஃப்ளோ அவர்கிட்ட இல்லை. ஆனால் எல்லார்கிட்டையும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஜிபே வேணா நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதான் உங்கள் அக்கௌண்ட்டில். இப்போ இது எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஒரு டிஜிட்டலைசேஷன் வந்துருச்சா, ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருச்சா, ஒரு மணி மேனேஜ்மெண்ட் வந்துருச்சா. ஸோ எவ்வளோ பேருக்கு ஒரு காலத்தில் அக்கௌண்ட்டே கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒவ்வொரு பூக்கடைக்காரமா, ஒரு வெஜிடபிள் வெண்டர்ஸ் எல்லார்கிட்டையும் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஒரு ஆட்டோக்காரங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு புரட்சி. இதனால என்ன ஆகுதுன்னா பிளாக் மணியோட சர்க்குலேஷன் கண்ட்ரோல் ஆகுது. எக்கனாமிக் growthக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணமும் வந்து ரொட்டேஷன்லயே இருக்கு அப்படிங்கிறது. எஸ். ஆனா இல்லைன்னா உங்க யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு கேஷா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓனர் கேஷா வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எடுத்து போய் பேங்க்ல போடணும்னு நினைக்க மாட்டார். அவர் அப்படியே ரொட்டேஷன். அப்போ அந்த மோஸ்ட் ஆஃப் த கேஷ் ஃப்ளோஸ் என்ன ஆகுது, அக்கௌண்டபிலிட்டி இல்லாம தானே போயிட்டு இருக்கோம். இதை அவாய்ட் பண்றது டிஜிட்டலைசேஷன். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கான வழி தெரியாது, ஆனால் இப்போ சம்பாதிக்கிறதுக்கான வழி எல்லாருக்குமே தெரியுது. சின்ன பசங்க முதற்கொண்டு ரொம்ப அழகாக சம்பாதிக்கிறாங்க, இன்ஸ்டா மூலமா இன்ஃப்ளூயன்சர்ஸாக நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா காசு ஈஸியாக வருது, அதை சேவ் பண்ணி வைக்கிறதுக்கான அந்த வழி தெரியாமல் தடுமாறுறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் டிப்ஸ், இதை பண்ணுங்கப்பா மறக்காம அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் உங்களுக்கு பேக்கெட் மணி கூட இருக்கு,
அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேக்கு போறீங்க, என்ன பண்றாங்க, ஒரு டொமினோஸ் பீஸால ஒரு செலிப்ரேட் பண்றாங்க, இல்லாட்டி நீங்க சொல்றீங்களா KFC அதுல செலிப்ரேட் பண்றீங்களா இல்லையா? ஒரு 2000 rupees ஆகுமா, இல்ல 500 rupees, ஏதோ மினிமம் 500 to 2000 ஃப்ரெண்ட்ஸ் செலிப்ரேஷன் பண்றீங்க. அதே டொமினோஸ் பீஸாவோ இல்ல KFCயோ அதே ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்கு. அதுல நீ என்ன செலவு பண்றியோ அதுல 1/4 சேவ் பண்ண. உனக்கு நீங்க ஏன் அதுக்கு போறீங்க, பிராண்டிங்க்கு தானே போறீங்க. ஸோ நல்லா இருக்கும் KFC, ஒரு ப்ரைடு, ஒரு கெத்துட்டே வாடா நம்ம KFCல செலிப்ரேட் பண்ணலாம். அதே KFC ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு, அதே KFCல நீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்ற. நீ அதுல 2500 rupees செலவு பண்றேன்னா இதுல நீ ஒரு 500 rupees சேவ் பண்ணு. இன்னைக்கு செபியோட ரெகுலேஷன் 250 ரூபாய் கூட சேவ் பண்ணலாம். ஏன்னா சாதாரண பர்சனும் இந்தியாவுடைய எக்கனாமிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுன்றதுக்காக இன்னைக்கு 250 ரூபாய் கூட ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் அக்கௌண்ட் இருக்கு. அப்போ நீ ஒரு 500 rupees நீ ஒரு பர்த்டேக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது சைமல்டேனியஸா நீ இதுல ஒரு அமௌண்ட்டை போடு. இப்படியே நீ பர்த்டேக்கு ஆட் பண்ணாலே உன்னுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கும். இப்போ இந்த பசங்க பேக்கெட் பண்ணி கொடுக்கறதே நீ 250 rupees ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ இதை சேவ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சொல்றத பாத்தீங்கன்னா சின்ன கல்லு பெரிய லாபம். எஸ். இதே 20 வயசுல எப்படி ஃப்ரெண்ட்ஸோட போறானா இல்லையே, பையன்லாம் போயிட்டு தான் இருக்காங்க. இது எல்லா பசங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மலாம் அந்த காலத்துல போல இன்னைக்கு எல்லாமே போய் செலிப்ரேஷன் பண்றாங்க. பண்ணும்போதே இதையும் நீ எடுத்து வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதை அப்படியே நீ அங்க 500 ரூபாய் செலவு பண்றேன், இங்க 250 ரூபாய் நீ இதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிதில்ல, இப்படியே பண்ணிட்டே இருறேன். உனக்கே தெரியும், என் பர்த்டே அப்போ இதெல்லாம் நான் பண்ணிட்டே இருந்தேன். அதுவே உனக்கு ஒரு பெரிய வேல்யூவா அடுத்த 20 வருஷத்துல கொடுக்கும். இப்போ வந்து நான் இதுவரை நான் சேவிங்ஸ் பண்ணதே கிடையாது. நான் வந்து முட்டாளாவே இருந்துட்டேன். நான் வர்ற காசை அப்படி அப்படியே செலவு பண்ணி திரும்பி என்னோட அக்கௌண்ட்ல நான் பார்த்தேன்னா 0 வேல்யூல தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஏஜ் ஒரு 30 வயசு. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணா கூட என்னால growth நோக்கி போக முடியுமா? தாராளமா போகலாம். ஒரே ஒரு விஷயம், டிசிப்ளின் வச்சுக்கோங்க. உங்களுடைய வருமானம் 10,000 வச்சுக்கோங்களேன், மாசம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க 9,000 தான் உங்களுடைய இன்கம் நினைச்சுக்கோங்க. 1000 rupees உங்க இன்கம் கிடையாது, இது என்னுடைய ஃபியூச்சர் அப்படின்னு நினைங்க. 10th யாராவது சேலரி கேட்டா 9,000 தான் சொல்லுமே தவிர 10,000 உங்க மைண்ட் ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. அந்த 1000 வந்து உங்களுடைய ஃபியூச்சர்னு உங்க மைண்ட் நினைச்சதுன்னா 1000 rupees டிசிப்ளினா போயிட்டே இருந்தாலே மாசம் 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 அது ஈக்விட்டியில போயிட்டு இருந்தாலே அதுவே உங்களுக்கு நியர்லி ஒரு 10 லட்சத்தை கொடுக்கும். ஓகே, நீங்க வந்து 9,000 தான் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சுத்தி இருக்கக்கூடிய என்னோட கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நாளைக்குள்ள தேவையை தானே நான் ஃபர்ஸ்ட் பூர்த்தி பண்ண நினைப்பேன். நாளைக்கு இந்த 1000 ரூபாய் இருந்ததுன்னா எனக்கு ஒரு ஒரு சில விஷயங்களை என்னால முடிக்க முடியும். அந்த 1000 ரூபாங்கிறது எனக்கு நாளைய தேவைக்கு எனக்கு 10,000 ரூபாய் மாதிரி தோணும். அப்ப அந்த 1000 வச்சு நான் அதை ஸ்பெண்ட் பண்ண தானே பார்ப்பேன். ஏன் நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நான் யோசிக்கணும்? இப்படியே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நமக்கே பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாற்றமே இருக்காது. ஒரு மாற்றம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா அட்லீஸ்ட் கேட்டுக்கணும். கேட்டு நம்மளை மாத்திக்கணுமே தவிர நான் இப்படிதான் இருப்பேன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இந்த உலகத்துல இருக்க எந்த புக்ஸும் சொல்லியிருக்கிறது சம்பாதிக்கும் போது எடுத்து வச்சுட்டு செலவு பண்ணணும் தான். யாரும் வந்து எந்த ஒரு புக்கும் எனக்கு காமிச்சிருங்க, நீ சம்பாதிக்கிற செலவெல்லாம் பண்ணிட்டு எடுத்து வேணும் ஒரு புக்கு காமிங்க பார்க்கலாம், ஹிஸ்ட்ரியிலே கிடையாது. அப்படின்னும் போது நீ வந்து நேச்சருக்கு அகைன்ஸ்டா தான் நீங்க பண்றீங்க. அப்படின்னும் போது அது லாஸ்ல தான் முடியும். அந்த லாஸை நீ இதுவரையும் பண்ணிட்ட, 30 வயசுக்கு அப்புறமாவது நீ பண்ணாதன்றதை நான் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நீ டிராவல் பண்ண. ஓகே. செகண்ட் விஷயம், நீங்க சொல்றீங்களே நான் 10,000 என்கிட்ட இருந்தேன்னா அப்ப 11,000 சம்பாதி. 10,000 எனக்கு 1000 ரூபாய் வேணும்னு நினைச்சின்னா 11,000 சம்பாதிச்சு 10,000 நீ எடுத்துட்டு 1000 ரூபாவை நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண. கிளியரா? ஸோ அந்த 1000 ரூபாய் நீ சம்பாதிக்க எய்தர் உன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ண, ஆர்எல்ஸ் ஏதாவது பார்ட் டைமா ஒர்க்கப்போ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி அந்த 1000 ரூபாவை நீ எடுத்துட்டு வந்தீங்கன்னா 10,000 நீ யூஸ் பண்ணிட்டு 1000 ரூபாவை அல்டிமேட்டா என்ன சொல்ற, 1000 ரூபாய் நீ எடுத்து வைன்னு சொல்ற. நீ இதை 10,000 எடுத்து வைக்கிறியோ 11,000 எடுத்து வைக்கிறியோ, ஆனா அதோட இம்பாக்ட் உன்னை பாதிக்காம பண்ணணும்னா எது பண்ணா நல்லதுன்னு நினைச்சிட்டு நீ தான் டிசைட் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே. இப்போ எந்தெந்த வயசுல இருக்கக்கூடியவங்க, இப்போ ஒரு 20 வயசு பையன் எடுத்துக்கிட்டேன்னு வைங்க, அவனோட பேங்க் பேலன்ஸ் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னு வைக்கல. இப்போ ஒரு 30 வயசுல ஒருத்தருடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்கு, ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்கு. அடுத்து 40 வயசுல அவரோட பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா தான் இருக்கு. 50 வயசுல ஒருத்தரோட பேங்க் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கூட இல்லை. ஸோ இப்போ இங்க யாரு வந்து ஹையா தெரிவாங்க, யார் வந்து சேஃபா இருப்பாங்க?
ஃபியூச்சர். நீங்க சொன்னீங்களே யங் ஏஜ்ல இருக்கவர், அவருடைய இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹையா இருக்கும். ஏன்னா இவருக்கு 40 வயசுல ஒண்ணுமே இல்லைன்னா அடுத்த ஒரு 10 வருஷம் தானே இருக்குது அவருடைய ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா. நம்மளோட ஆக்டிவா ரிட்டையர்மெண்ட்னா என்னன்னா ஆக்டிவா ஓட முடியும்னா ஒரு அனதர் 10 வருஷம். 50 வயசு வரையும் தான் இந்த மனுஷனாலையும் ஆக்டிவா இருக்க முடியும். மேபி 45 தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கிஃப்ட் அண்ட் காட் கொடுக்குற போனஸ் தான். ஒத்துக்கிறீங்களா? ஹெல்த் வைஸும் சரி, நம்மளுக்கு ஆக்டிவான எனர்ஜி கிடைக்கிறதும் 51. ஸோ ஏஜ் இஸ் த நம்பர், அதெல்லாம் வேற விஷயம். பட் 50 வரையும் ஒருத்தர் ஆக்டிவா, நான் 20 வயசுல ஆக்ட் பண்ண மாதிரி ஒரு 40 வயசுல இருக்க முடியாது. இதே தான் நமக்கு ஒவ்வொரு விஷயம். அப்போ 51 வயசுல இருந்து உன்னுடைய லைஃபோடைய இதுக்கு நீ இப்ப எடுத்து வைக்கலன்னா அவர் ரொம்ப ரிஸ்க்ல இருப்பாரு. அவரை யாருமே காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் அந்த 10 வருஷம் அவர் அதை உணர்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த 10 இயர்ஸ் 40ல இருந்து 50 வரையுமாவது அதிகமான அமௌண்ட்டை, இப்போ 10% ஒருத்தர் சேவ் பண்றாருன்னா இவர் அட்லீஸ்ட் 20-25% சேவ் கன்சிஸ்டன்ஸா பண்ணா மட்டும்தான் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய லைஃப்ல அந்த மணி இவருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். மேம், இப்போ பெரும்பாலும் வந்து நம்ம நிறைய நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சி நம்ம பக்கத்து வீடுகளில் கூட நம்ம கடந்து வந்திருப்போம். அதிக கடன் தொல்லையால வந்து மன அழுத்தத்துக்குள்ளாகி தற்கொலை பண்ணிக்கக்கூடியவங்கள தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்க எதனால இவ்வளவு கடன் ஆகியிருக்கும்? அந்த கடனை சமாளிக்க முடியாத அளவுக்கு இந்த சொசைட்டி அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை இவர் பண்ண மிஸ்டேக் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் டிசிப்ளின்பா. ஓகே, அது யாராலையும் வராது. ஓகே, நான் என்னுடைய ஒரு இது இருக்குல்ல, தீதும் நன்றும் பிறர் தர வரா, இந்த பழமொழி எல்லாருக்குமே பொருந்தும். எந்த ஒரு அதை அனலைஸ் பண்ணாலும் இன்னொரு நீங்க சொல்லி நான் கெட்டு போறது இல்லை, நானா டிசிப்ளின் இல்லைன்னா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனுக்கு வந்து நான் சீக்கிரமா பணக்காரனா ஆயிடணும் அப்படின்ற ஒரு தாட்டு அது வேறு பாதையில அவரை கொண்டு போயிடும். இப்ப எங்கேயாவது வந்து சீக்கிரமா இவ்வளவு கூட இந்த அமௌண்ட்டுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதா, எனக்கு கிடைக்குது 30%, உனக்கும் இது பண்ற, இவர் இன்னொருத்தர் சேர்த்து விடு, ஓ எனக்கும். சரி, இவங்க எதுவுமே அனலைஸ் பண்ண இந்த இடத்துல என்னன்னா, இன்னைக்கு நீ யூடியூப்ல கூகுள்ல எதையோ நீங்க போய் ட்ரால் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல, ஒரு நல்ல விஷயத்த ட்ரால் பண்ணி பாருங்களேன். நீங்க எதை பண்ண, அந்த ஃப்ரெண்டு சொன்னாரு இது நல்ல விஷயமா அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்க, இது ரெகுலேட்டடான்னு பாருங்க. அப்படின்னா நீங்க அது பண்ணுங்க. இல்லைனாக்கா அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஃப்ரெண்டே சொன்னாலும் அவாய்ட் பண்ணிடுங்க. புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து நான் சீக்கிரமா குயிக் மணியை ஏர்ன் பண்ணுன்றதும், அதே போல டிசிப்ளின் இல்லாம எது வேணாலும் இது பண்றேன், இங்கதான் சஃபர் ஆவாங்க. வந்து சேவிங்ஸ்லயும் வருது. அதுதான் ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி, பெர்சிஸ்டன்ஸ். அந்த டிசிப்ளின் இருந்தா மட்டும்தான் ஒருத்தருடைய, அது எல்லாத்துலயுமே பொருந்தும். நம்மளுடைய பர்சனல் லைஃப்க்கும் அதுதான் பொருந்தும், ஹெல்த்துக்கும் அதுதான் பொருந்தும். நீ ஹெல்த்தை பார்க்கறன்னா டிசிப்ளின் இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது, அனாவசியமா தேவையில்லாத சாப்பிடாம இருக்கிறது, இதெல்லாமே டிசிப்ளின் தானே. வெல்த்லையும் அது இருக்கு. டிசிப்ளின்றது எல்லா இடத்துலையும் ஆக்ட் ஆகும். ஸோ அது இருக்கணும். அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப பேராசைப்படாத. நீ என்ன சம்பாதிச்சிருக்கோ அதுல இருந்து மல்டிப்ளை ஆகுமே தவிர, புதுசா ஒரு விஷயம் எனக்கு சீக்கிரமா வந்துடும் நீ நினைச்சினா அதுதான் உன்னை முதல்ல ஏமாற்றம் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய எஃப்என்டோ, கிரிப்டோ கரன்சி, இல்லை பக்கத்து வீட்டில் சிட்டு போடுறாங்க, ஸோ அதில் இது பண்ணுறேன். இன்னும் மதுரையில் ஒரு விஷயம் நடந்தது. ஸோ ஃபுல்லாக இது மணி எவ்வளோ க்ரோஸ் நிறைய பேர் ஏமாந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இது மாதிரி இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஸோ இது எல்லாமே வந்து ஆசைதான் படுறாங்க, பேராசைப்படுறாங்க. அதனால வர விளைவுகள் தான். ஸோ அது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நல்லதும் கெட்டதும் வெளியே இருந்து வரல, உங்ககிட்ட தான் இருக்கு. நீ அதை அனலைஸ் பண்ணி சொல்லும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, குயிக்கா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது. அதான் 21 வயசுல ஒரு பையன் வந்து மற்ற பசங்களை பார்த்து ஆசைப்படுறான். அவனை மாதிரி நானும் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறான், வீடு கட்டணும்னு ஆசைப்படுறான், என்னோட பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நான் சொஃபஸ்டிகேட்டடாக நான் வாழ்றேனா அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காகவே நான் வந்து நிறைய விஷயங்கள் இங்கே நான் பண்ண வேண்டியது இருக்கு. நான் வந்து வாரத்தில் ஒரு வாட்டி நான் ரெசார்ட் போக வேண்டியது இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய விஷயம் இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் வச்சாதான் ஓகே இவன் வந்து ஒரு கௌரவமான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி வெளியில வரணும்? இந்த யங்ஸ்டர்ஸ் எப்படி இந்த மனநிலையில இருந்து வெளியில வரணும்? சரி, இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் நானும் பார்க்குறேன், கிராஸ் பண்ணுறேன். என்கிட்ட மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸில் எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன். சம்பாதிக்கும் போதே என்னென்னா காரை வாங்கிடணும், வீடை கட்டிடணும், இடம் வாங்கிடணும், ஒரு இடம் இல்லை 2-3 இடம் வாங்கிடணும், இப்படிலாம் பார்க்குறேன் நான். கார் அப்படின்றது வந்து டெப்ரிசியேஷன் அசெட், அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ கார் அப்படின்னா இப்போ நீ ஒரு பென்ஸே இல்லை ஆடியே நீ வாங்கிட்டு போறேன்னா நீ அதில் எவ்வளோ கடன் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இன்னொன்று, உன்னை பார்க்க மாட்டாங்க, அந்த காரோட டிசைன், அந்த கார் எப்படி இருக்குன்றது தான் எதிராளி பார்ப்பானே தவிர
நீ இருக்க, நீ தான் இவ்வளவு கடன் இருக்க, நீ யாருக்கும் தெரியாது. அப்ப எதுக்கு நம்ம வந்து மக்கள் என்ன பெருசா பாக்குறா நீயா நினைச்சுக்கிறியே தவிர ரியாலிட்டி வந்து அது கிடையாது. கரெக்டா? ஸோ அந்த மாடல் எப்படி இருக்கு, இந்த கார் எப்படி இருக்கு, இவன் எப்படி வாங்கியிருப்பான், அதுக்கு பதில் பொறாம தான் படுவாங்க. இவன் எப்படிடா வாங்கியிருப்பான் இந்த காரன்னு தான் தோணுமே தவிர, ஸோ இவன் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கா. ஸோ உன் மேல இருக்க பெர்செப்ஷன் மக்களுடைய மத்தியில வேற. நீ நினைச்சுக்கிற நான் பெருமையா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் கடன் இல்லாம வாங்குறியா வாங்க. அதே போல நீ அந்த டெப்ரிசியேஷன் அசெட்டுக்கு ஆசைப்படாத. அப்ரிசியேஷன் அசெட், டெப்ரிசியேஷன் இருக்கு. ஒரு யங்ஸ்டர்ஸ் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் அப்ரிஷியபிள். இப்போ நீ எஜுகேஷன் லோன் வாங்குறியா வாங்க. நீ அந்த லோன் வாங்கி மேலே படிக்கிறேன்னா ஃபியூச்சர்ல நீ வெளிநாட்டுக்கோ எங்கேயோ போய் படிக்க போற. நீ படிக்கிறதுனால ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதால உன்னுடைய இன்கம் லைஃப் ஸ்டைல் மாறுதுன்னா அதுக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணு. நான் டெப்ரிசியபிள்ல வரக்கூடிய இந்த டெப்ரிசியேஷன் அசெட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல நீ ஸ்பெண்ட் பண்றது இட்ஸ் நாட் என்கரேஜ். ஓகே, இப்போ வந்து நான் லோன் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கு. எதுக்கெல்லாம் லோன் வாங்கலாம்? என்ன லோன் வாங்குற அந்த மென்டாலிட்டி வந்து இப்போ நமக்கு வீடு வேணுமா ஒரு லோன்ல போட்டுக்கலாம், கார் நம்ம லோன்ல போட்டுக்கலாம். இந்த லோனுங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, எதுக்கு நம்ம லோன் வாங்கலாம் ஃபர்ஸ்ட்? எஸ், லோனுன்றது நான் இப்போ சொன்ன மாதிரி தான். எந்த வேல்யூ அசெட்ஸ் வந்து உங்களுக்கு வேல்யூ கொடுக்குமோ, இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அது வேல்யூ கொடுக்க போது வாங்கிக்கோ. எஜுகேஷன் லோன்னால உன்னோட லைஃப் மேலே போகும்போது வாங்க. ஈவன் தான் 2 லோனுக்கும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கரெக்டாக ஹவுசிங் லோனுக்கும் கிடைக்கும், எஜுகேஷன் லோனுக்கும் கிடைக்கும். அது உன்னோட ஃபியூச்சரை லிஃப்ட் பண்ணக்கூடிய விஷயம். அண்ட் வேல்யூபிள் அசெட்ஸ் இந்த மாதிரி நான் தேய்மானம் சொன்னாலே டெப்ரிசியேஷன்ஸ் அசெட்ஸ்ன்றது போது, நான் ட்ராவல்காக வாங்குறேன், கிரெடிட் கார்டுக்காக வாங்குறேன், அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜ் வாங்க போறேன், மிக்சி வாங்க போறேன், இதெல்லாம் வந்து இதுக்கு கூட லோனுக்கு போயிடுறாங்க. ஏன்னா 0% இஎம்ஐன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. அது என்னன்னே தெரியாம லோன்ல போயிடுவாங்க. சின்ன சின்ன இதுலேயே நீ லோன்ஸ் வந்து இர்ரெகுலரிட்டியா இருந்தீங்கன்னா உன்னோட சிபில் ஸ்கோர் பாதிக்கும். இதனால என்ன ஆகும், நீ பெரிய ஒரு வீடு வாங்க போறேன்னா அப்ப இதோட இம்பாக்ட் அங்க காமிக்கும். ஓகே, ஸோ அனாவசியமா லோன்ஸை மேக்ஸிமம் கையில கேஷ் இருந்தா கேஷ் பே பண்ணி வாங்கிடு. லோன்றதுல வந்து போகாம இருக்கிறது ஆல்வேஸ் பெஸ்ட். அப்படி சில லோன்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஹவுசிங் லோன் போறேன், எஜுகேஷன் லோன் போறேன்னா அது ஒரு வேல்யூ இருக்கு. அதர் தேன் மற்ற லோன்ஸ் போறது இட்ஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். சூப்பர் மேம், நிறைய விஷயம் வந்து தொடர்ந்து நீங்க பதில் கொடுத்துட்டு இருந்தீங்க. தொடர்ந்து அடுத்த ஒரு செஷன்ல சந்திப்போம். நேரத்துக்கு நன்றி. வணக்கம்.